திருச்சி விவசாயி இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு நம்ம மீன் அமிலம் போட்டிருந்தோம். மீன் அமிலம் ஏன் நான் போட்டேன் அப்படின்னா மீன் அமிலத்தோட ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் நான் போட்டேன். அதுக்கு முன்னாடி மருந்தெல்லாம் கடையில் நான் வாங்கி போட்டிருந்தேன். மருந்து வாங்கி அடித்ததுக்கு மீன் அமிலத்துக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. மீன் அமிலமும் ரெண்டாவது வந்து எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. அதனால் வந்து மீன் அமிலம் நம்ம போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இதோட எத்தனை நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி நம்ம ஒரு பக்கம் போயிருந்தோம். இன்றைக்கி தேதி வந்து 19 ஆகஸ்டா போனோம் கல்யாணத்துக்கு இல்லை செப்டம்பர் 4 போனோம். இப்போ அக்டோபர் வந்து 20, கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு மேலே ஆகுது. 5 வைங்க, 5 10 30 நாள், ஒரு 45 நாள் கணக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் அமிலம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? சரி வாங்க. இந்த பக்கெட்டில் தான் இது ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் டப்பா. நமக்கு இதுக்கு தேவையான அளவு, நமக்கு தேவையான அளவு இருக்குது. ஏன்னா அப்போக்கேற்ப நம்ம தேவைக்கு ஏற்ப மீன் அமிலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவை வச்சுருக்கோம். இப்போ இதை திறந்தோடனே பிள்ளைங்க ஓடுறாங்க. திறக்கிறதுக்குள்ளே ஒரு குச்சி எடுத்துடா. திறக்கிறியா? திறக்கிறேன். இதுதான் மீன் அமிலம். 40 நாளைக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை வாங்கிட்டு வச்சு ஓப்பன் பண்ண எல்லாம் ஓடுறாங்க. ஒரு குச்சி எடுத்து வா. ஏன்டா ஓடுறீங்க? எல்லாம் பாருங்க ஓடுறாங்க. சரி நம்ம இருங்க, மூடி ஓப்பன் பண்ணி ஒரு கிண்டுட்டு பார்ப்போம். முதல் மூடியை திறந்து நம்ம மூடியை உங்களுக்கு திறந்து காமிச்சேன். எல்லாம் ஓட்டாங்க. தண்ணி கலக்காத மீன் அமிலங்க அது. 45 நாளைக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த அசடிங்க இருக்கா, அங்கே வருங்க அல்வா மாதிரி தேன் மாதிரி இருக்கா, தேன் மாதிரி இருக்குது. நமக்கு எந்த தண்ணி எதுவுமே ஊற்ற கிடையாது. இதை ஒரே ஒரு தரம் மட்டும் கிண்டி விட சொல்லியிருந்தேன். நம்மளும் வீடியோவில் இன்க்ளூடாக சொல்லியிருப்போம். இந்த மீன் அமிலம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து மீன் அமிலம் போட்டோம். பாருங்க இன்னும் இருக்குது. நம்ம மண்டையெல்லாம் இத்து போகலான்னா. இப்போ இதை எடுத்து நம்ம காட்டுக்கு ஊற்றணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னமும் இது என்ன இதுக்குள்ளே வரும். எல்லாம் பெரிய பெரிய மண்டை, மீனோட மண்டை, பெரிய பெரிய மண்டை. இதெல்லாம் இன்னும் இக்கில் நான் தள்ளுப்பா. தண்ணி விட்டுறக்கூடாது, தண்ணி மேலே விடக்கூடாது. அப்போ தான் அல்வா மாதிரி நமக்கு கிடைக்கும். நமக்கு ரிசல்ட் அப்போ தான் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு அருமையான மீன் அமிலம் ரெடி. சூப்பரான மீன் அமிலம் ரெடி. இதை எப்படி தயாரிக்கிறதெல்லாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். மீன் அமிலத்தில் எனக்கு நல்லா ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால மீன் அமிலத்தை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மீன் அமிலத்தை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாராலையும் மீன் அமிலம் ரெடி பண்ணிட முடியாதுங்க. மீன் அமிலத்தை நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணினா மட்டும்தான் மீன் அமிலமாக இருக்கும். இல்லாட்டி ஒன்று. இப்போ இதே வாழை தாங்க முடியாமல் இங்கே வருங்க, மூக்கை பொத்திக்கு நிற்கிறேன். இப்போ மூக்கை பொத்திட்டு நிற்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இதை இப்போ நம்ம கரெக்டாக காட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வயலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தலையோட வளர்ச்சி, குரோத்து நல்ல ஒரு இது கிடைக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் கடையை நம்ம இது மூலியமாக தான் வாங்கினேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 600 ரூபா ஒரு லிட்ரு வாங்கினேன். 600 ரூபாய்க்கு ஒரு லிட்ரு. என்னடா 600 ரூபா சொல்கிறாங்களே ஒரு லிட்ரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்து வாங்கினேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இருந்தது ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அப்புறம் நம்மளே கொஞ்சம் தயாரித்து போட்டு பார்த்தா நல்ல ரிசல்ட்டு. எனக்கு தேவைக்கேற்ப தயாரிச்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பெயிண்ட் வாலியில் கலக்கியிருக்கேன். இதை இன்னும் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த வாலி ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்டில் போடுங்க, இல்லை நீங்களே தயாரிச்சுட்டாலும் சரி. சுத்தமாக நமக்கு திக்னஸாக சூப்பராக இருக்கும். எந்த ஒரு தண்ணி கலந்துருக்கக்கூடாது. மீன் அமிலத்துக்கு மீன் தண்ணி கலந்துருக்கக்கூடாது. நம்ம தண்ணியே கலக்கலை. சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ.